அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். வீரியத்துக்காக எதையும் செய்ய துணியும் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். வைராக்கியம் அதிகம் கொண்ட நீங்க திறமையாக செயல்பட்டாலும் சின்ன சின்ன தவறுகள் வந்தா கூட அப்செட்டாக ஆகிடுவீங்க. உங்க கோபம்தான் சில நேரம் பலவீனமாக இருக்க வைக்குங்க உங்களுக்கு. ஆனாலும் சில விஷயத்துல அதுவே பலமாகும் உங்களுக்கு. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாத கிரக நிலைகள் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுதா இல்லையா, எது பலம் எது பலவீனம், கவனமாக இருந்தா என்னென்ன நல்லது நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்து இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசியில மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரங்களும் இருக்கு. எல்லாருக்குமே நல்லது செய்யணும்னு நினைக்கிற உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நன்மைகள் சேர திங்கட்கிழமையில சிவபெருமானை வழிபடுங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியனுக்கு உரிய கடவுள் சிவங்கிறதுனால இந்த வழிபாடு ரொம்பவும் நல்லதுங்க. திங்கட்கிழமை பிரதோஷமும் உங்களுக்கு விசேஷமான நாளாகும். தொடர்ந்து வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் கிடைக்கும். உங்களுக்கு சிவனை பிடிச்சிருந்தா ஓம் நமச்சிவாயா போற்றி போற்றி போற்றின்னு 3 தடவை கமெண்ட்ல சொல்லுங்க. சிவன் அருளால் நீங்க நல்லா இருக்க போறீங்க. எங்கள் வாழ்த்துக்களும் உங்களுக்காக பிரார்த்தனைகளும் உண்டு. அடுத்ததாக இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வரப்போகுதுங்க. எந்த விஷயத்திலையும் முடிவெடுக்க தாமதமாக ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த விஷயமாக இருந்தாலும் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி 2-3 தடவை யோசிங்க. முடிஞ்சா குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட ஆலோசனை கேளுங்க. வியாபாரத்துல உங்களுக்கு முன்னோடியாக இருக்கிறவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு செயல்பட வேண்டியது ரொம்பவும் அவசியம். இந்த மாத தொடக்கத்துல சில நல்ல வாய்ப்புகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. துணிச்சலாக செயல்பட்டா நிறைய நன்மைகளை பெறலாம். ரொம்ப நாளாக நீங்க கண்ட கனவு இப்ப நிறைவேற போகுதுங்க. நீங்க தொடங்குற எந்த வேலையும் நல்லா முடிய விநாயகரை கும்பிட்டு ஆரம்பிங்க. எதிரிகள் கூட அடங்குவாங்க. குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலையும் இருக்குங்க. மாத முற்பகுதியில உங்க முயற்சிகள் வெற்றியை பெறும். புது ட்ரெஸ்ஸு நகை வாங்க யோகம் வருங்க உங்களுக்கு. பிள்ளைகளால சந்தோஷமும் பெருமையும் கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போறது ரொம்பவும் நல்லது. இன்னும் அன்பும் அதிகரிக்குங்க. பெண்கள் விஷயத்துல நல்ல பலன்கள் இருக்கும். பிள்ளைகளோட தேவைகளை நிறைவேற்றுவீங்க. அது மட்டும் இல்லாம சொந்தக்காரங்க உங்களுக்கு உதவியாக கூட இருப்பாங்க. அரசாங்க விஷயங்கள் சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க அப்பா கிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க. ஆபீஸ்ல வேலையும் அதிகமாக இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அதிகாரிகளோட நல்லா பழகினா இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எதிர்பார்த்த சலுகைகளும் பலன்களும் கிடைக்கும். இடமாற்றங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் வியாபாரத்துல கூட நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். விற்பனைகளும் லாபமும் நல்லா இருக்குங்க உங்களுக்கு. சுய தொழில் பண்ற பெண்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்களுக்கும் சந்தோஷமான மாதமாக இருக்குங்க. குடும்பத்துல உங்க மேல அன்பு அதிகமாக இருக்கும். வேலைக்கு போற பெண்கள் வேலையில கவனமாக இருங்க. சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. நல்லா வேலை செஞ்சா இன்னும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இப்ப சிம்ம ராசியில இருக்கிற மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குன்னு பார்க்க போகிறோம். முதலில் மகம், நீங்க நினைச்சதை முடிக்கிற வைராக்கியம் உள்ளவங்க நீங்க. இந்த மாத ராசிக்குள்ள கேது இருக்கிறதுனால சில நேரம் மனக்குழப்பங்கள் வரலாங்க. தேவையில்லாததை யோசிச்சு குழப்பிக்காதீங்க. அது மட்டும் இல்லாம மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு உச்சமான மாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. வந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. ராசிநாதன் சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க செய்யற எல்லா வேலையும் வெற்றியை பெறும். செல்வாக்கு உயரத்திற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. வேலை செய்யறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் வரப்போகுது. பதவி உயர்வும் கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நகை பொருள் சேர்க்கை நல்லா இருக்க போகுது. சுக்கிரம் சாதகமாக இருக்கிறதுனால நீங்க செய்யற எல்லா வேலையும் நல்லா நடக்கும். நினைச்சதை செய்து முடிப்பீங்க. அடுத்ததாக பூராம், நீங்க தொலைநோக்கு பார்வையோட செயல்படுவீங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகுது. ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. நட்சத்திரநாதனும் சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாதம் 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்குங்க. இது உங்கள் முன்னேற்றத்திற்கான நேரமாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. செல்வாக்கும் உயரும். தடைப்பட்ட வேலைகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் வரும். வியாபாரத்தை விரிவாக்கம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்களும் அதிகரிப்பாங்கங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சில பேருக்கு காதல் கைகூடி கல்யாணம் வரைக்கும் போகும். நகை பொருள் சேரும். வழக்கில் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. கலைஞர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்க போகுது. உடல்நிலை சரியாகிவிடும். 7ஆம் இடத்து சனி ராகுவோட பாதகமான பலன்கள் குரு பார்வையால் விலகிவிடுங்க. அடுத்ததாக உத்திரம். நீங்கள் எல்லா விஷயத்திலையும் முதன்மையாக வரணும்னு நினைக்கிறவங்கங்க. இந்த மாதம் ஜென்மராசிக்குள்ளே கேது இருக்கிறதுனால ராசிநாதன் சூரியன் சாதகமாக இருக்காரு. நீங்கள் நினச்ச எல்லா வேலையும் நல்லா முடியுங்க. இருந்த தடைகள்லாம் விலக போகுதுங்க. அரசாங்கத்தில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுதுங்க. அரசியல்வாதிகளுக்கும் புது பொறுப்புகள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வுகளும் கிடைக்கும். தொண்டர்களும் ஆதரவாக இருப்பாங்க. லாபஸ்தானத்தில் குறி இருக்கிறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கும். வியாபாரத்திலையும் தொழிலையும் நல்ல லாபங்கள் வரும். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. தொழிலில் கவனமாக இருங்க. 3 நட்சத்திரக்காரங்களும் கிரக நிலைகள் நல்லா இருக்கும். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றங்கள் இருக்குங்க. குரு பார்க்கிற இடமெல்லாம் உங்களுக்கு நல்ல இடம்தான். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் முடிவுக்கு வரப்போகுதுங்க. ஒற்றுமையும் உண்டாகும். பூர்வீக சொத்து கைக்கு வரப்போகுதுங்க. சொந்தக்காரங்க மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல நிலைமை வரும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போனால் நல்லது நடக்குங்க. எனதன்பு சிம்மராசி நேயர்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நேயர்களே. நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட